வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். முதல்வரை அறிவித்துவிட்டு 2016 தேர்தலை சந்திப்போம். பாரதிய ஜனதா அகில இந்திய தலைவர் அமித்ஷா அறிவிப்பு. நெப்போலியன், கங்கை அமரன் உள்ளிட்ட பிரபலங்கள் பாரதிய ஜனதாவில் ஐக்கியம். திமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்று குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 4963 பணியிடங்களுக்கு 12 லட்சம் பேர் போட்டி. பலத்த கண்காணிப்புடன் நடந்தது தேர்வு. விரிவான செய்திகள். திமுக முன்னாள் அமைச்சர் நெப்போலியன், இசையமைப்பாளர் கங்கை அமரன், நடிகை காயத்ரி, குட்டி பத்மினி உள்ளிட்டோர் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். பாரதிய ஜனதா அகில இந்திய தலைவர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். ஞாயிறன்று கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமித்ஷா, தமிழகத்தில் அதிமுக, திமுகவுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி விளங்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முதல்வர் பெயரை அறிவித்துவிட்டு 2016 சட்டசபை தேர்தலை தமிழக பாரதிய ஜனதா சந்திக்கும் என்றும் அமித்ஷா கூறினார். கமலாலயத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் நெப்போலியன் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். திமுகவில் ஜனநாயகம் இல்லை என்று நெப்போலியன் குற்றம் சாட்டினார். உள்கட்சி ஜனநாயகம் சரியில்லைன்னு சொன்னேன். கட்சியுடைய ஜனநாயகம் சரியில்லை, கட்சி தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கு. நாங்களாம் எங்களை மாதிரி உழைச்சவங்களுக்கு உண்டான மரியாதை இல்லை. நான் இதுவரைக்கும் இந்த திமுகல ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்துதான் நான் கட்சி பணியாற்றிருக்கேன். 35 வருஷமா, 16 வயசுலேருந்து 35 வருஷமா நான் எந்த கட்சி பதவிக்கு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. ஒரு வட்ட செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு நகர செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ, தலைமை கருப்பு எந்த பொறுப்புக்கு நான் ஆசைப்படாம அந்த இயக்கத்தில் 35 வருஷம் உழைச்சேன். அதுக்கு உண்டான மரியாதை இல்லை. மக்களுக்கு உண்டான மக்கள் பணி ஆற்றத்துக்கு உண்டான பதவி மக்கள் வாக்களித்தாங்க. வாக்களிச்சு என்னை ஜெயிக்க வச்சாங்க. எம்எல்ஏவா, எம்பியாவா தலைவர் எனக்கு இந்திய அளவில் கொடுத்தாரு. இந்திய அளவில் சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு MOS கொடுத்தாங்க. ஆனால் வாழை இலை போட்டு அறுசுவை உணவை வச்சுட்டு கையை கட்டி போட்டாங்க. சனிக்கிழமையன்று இரவு சென்னையை அடுத்த மறைமலை நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேசினார். அப்போது இசையமைப்பாளர் கங்கை அமரன், நடிகைகள் காயத்ரி, குட்டி பத்மினி உள்ளிட்டோர் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். 2 நாட்கள் தமிழகத்தில் முகாமிட்டுள்ள அகில இந்திய தலைவர் அமித்ஷா தமிழக நிலவரம் தொடர்பாக கட்சியினரிடம் ஆலோசனை நடத்தினார். 4963 பணியிடங்களை நிரப்புவதற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தமிழகம் முழுவதும் நடந்தது. தட்டச்சர், வரைவாளர், இளநிலை உதவியாளர், நில அளவையாளர் உள்ளிட்ட 4963 காலியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஞாயிறன்று நடந்தது. இத்தேர்வை எழுத விண்ணப்பித்தவர்களில் 12,72,298 பேர் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். சென்னையில் 263 தேர்வு மையம் உட்பட தமிழகம் முழுவதும் 4448 மையங்களில் இத்தேர்வு நடந்தது. சென்னை மாநில பள்ளியில் நடந்த தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தேர்வு எழுத வயது வரம்பில்லை என்றும் கண்காணிப்பு பணியில் 72,551 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுசும் இன்னைக்கு தட்டச்சர், அப்புறம் சுருக்கெழுத்தர், அப்புறம் உதவியாளர் போன்ற பதவியிடங்களுக்கு உள்ளடக்கிய குரூப் 4 தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் 4963 காலி இடங்கள் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 12,72,298 பேர் இந்த தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எங்கெல்லாம் தேர்வுகள் நடைபெறுகிறதோ அந்த தேர்வு நடைபெறுகிற பகுதிகளுக்கு எல்லாம் பேருந்து வசதிகள் அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி வழியாக செல்லும் பேருந்துகள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு பேருந்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர எங்களுடைய மாண்புமிகு தேர்வாணைய குழுவினுடைய உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்கள், டிஆர்ஓ, ஆர்டிஓ எல்லாரும் இந்த பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தேர்வில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச உச்சகட்ட வயது வரம்பு இல்லை. குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் 15 நாட்களில் வெளியிட வாய்ப்புள்ளதாக பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டனர். ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவையொட்டி சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆஞ்சநேயருக்கு 16 வகையான சிறப்பு அபிஷேகம் நடந்தது. அதிகாலை 4 மணிக்கு ராமபிரானுக்கு அபிஷேகத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பால், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர்,
சந்தனம், எலுமிச்சை என 16 வகை அபிஷேகம் ஆஞ்சநேயருக்கு செய்யப்பட்டது. இதில் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்காக லட்சம் லட்டு தயாரிக்கப்பட்டிருந்தது. காலையிலிருந்து மாலை வரை இடைவிடாது அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேய சுவாமிக்கு 1008 வடைமாலை சாற்றப்பட்டு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடந்தது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள தொரப்பாடி செல்வ விநாயகர் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த 20 அடி உயர ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, வடைமாலை அணிவித்து வெண்ணெய் சாற்றப்பட்டது. திருச்சி மாவட்டம் கல்லுக்குழி ரயில்வே காலனியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் 1,08,000 வடைமாலை, 10,008 ஜாங்கிரி மாலை அணிவித்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. யாராலும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கக்கூடியவன் ஸ்ரீமன் ஆஞ்சநேயன். இந்த ஆஞ்சநேயருக்கு இன்று அனும ஜெயந்தி வெகு விமரிசையாக நமது திருச்சி கல்லுக்குழி அருள்மிகு சுந்தர ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமாவாசை திதி, மூலா நட்சத்திரம், மார்கழி மாதம், இந்த மூன்றும் சேர்ந்திருக்கும் நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக நடக்கிறது. இங்கு மூலவர் ஆஞ்சநேயருக்கு 10,008 ஜாங்கிரி மாலையும், உற்சவர் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலையும் மிக சிறப்பாக சாற்றுபடி செய்து பக்தர்களுக்கு சிறப்பு காட்சி அழித்துக் கொண்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் திரண்டனர். 36 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு 1000 லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்களுக்கு வாழை இலை போட்டு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. எல்லை தாண்டியதாக இங்கிலாந்து கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 74 குமரி மாவட்ட மீனவர்கள் உட்பட 83 பேர் சூறாவளி காற்றால் தப்பி கன்னியாகுமரி வந்து சேர்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை கிராமமான தூத்தூரில் இருந்து 7 விசைப்படகுகளில் கடந்த மாதம் 27ஆம் தேதி கொச்சி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். தூத்தூர், சின்னத்துறை, பூத்துறை பகுதிகளைச் சேர்ந்த 74 பேர் மற்றும் கடலூரைச் சேர்ந்த ஒருவர், கேரளா மற்றும் அசாமைச் சேர்ந்த 8 பேர் என்று மொத்தம் 83 பேர் இருந்தனர். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இங்கிலாந்து கடற்படையைச் சேர்ந்த கப்பல் ஒன்று இவர்களை கைது செய்வதாக கூறி அழைத்துச் சென்றனர். அப்போது திடீரென்று வீசிய சூறாவளியில் மீனவர்கள் படகுகள் திசை மாறி சென்றன. இங்கிலாந்து கடற்படையின் படகால் இவர்களை பின்தொடர முடியவில்லை. இதனால் தப்பித்த மீனவர்கள் 83 பேரும் கொச்சி வந்து சேர்ந்தனர். இதில் கிறிஸ்டோபர், கோரஸ், பெல்வின் உட்பட 5 மீனவர்கள் குமரி மாவட்டம் தூத்தூர் வந்து சேர்ந்தனர். கடலுக்கு போயிட்டு 5 நாள் தொழில் பார்த்துட்டு இருந்தோம். நேவி வந்து வெட்டின காரணமாக எங்களால் தொழில் பார்க்க முடியல. அவனை வந்து பயந்து தான் ஓடி வந்துட்டு இருந்தோம். கடையில் ஸ்பீடு போட்டெல்லாம் வச்சு எங்களை விரட்டி ஷூட் பண்ண முடியல. எங்களை பயமுறுத்தி பிடிச்சாங்க. பிடிச்சி அவங்க கஸ்டடியில் எங்கள் ஜிபிஎஸ், ஒயர்லெஸ், எக்கோ சவுண்டர், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸையும் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. எங்களால் கரை வர முடியாத கண்டிஷனில் ஆயிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் நடந்தாச்சுன்னா எங்களுக்கு கடலுக்கு போய் மீன் பிடிக்க ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் எங்களை நல்லபடியாக கடலுக்கு போய் தொழில் பண்ண முடியும். இயற்கையின் சீற்றத்தால் இங்கிலாந்து கடற்படையின் பிடியில் சிக்காமல் உயிர் பிழைத்து வந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர். ஏடிஎம் ஸ்லிப்புகள் மற்றும் வங்கி அனுப்பும் தகவல்கள் ஹிந்தி மொழியில் விரைவில் வரவிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ஹிந்தி மொழிக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஹிந்தி மொழியிலேயே பிரதமர் மோடி உரையாற்றினார். ஹிந்தி மொழியை மேலும் பிரபலப்படுத்தும் வகையில் புதிய நடவடிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அலுவல் மொழித்துறை அண்மையில் நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைகள் துறைக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. வங்கிகளில் பல்வேறு விதமான சேவைகள் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டுள்ள போதும் அவைகளில் ஹிந்தி மொழியின் பயன்பாடு இல்லை என்பது சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்கும் போது வெளிவரும் ஸ்லிப்புகளில் ஆங்கிலம் தவிர ஹிந்தி மொழியும் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வங்கிகள் தங்களது வாடிக்கையாளருக்கு அனுப்பும் இமெயில் மற்றும் SMS பரிமாற்றங்கள் ஹிந்தி மொழியில் அனுப்பப்பட வேண்டும் எனவும் நிதி அமைச்சகத்துக்கு அலுவல் மொழித்துறை ஆலோசனை வழங்கியுள்ளது. அதோடு பொதுத்துறை வங்கிகளின் இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட் மற்றும் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்கள் ஹிந்தி மொழியில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகத்தின் அலுவல் ஆய்வுத்துறை சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஹிந்தி மொழி பேசப்படும் மாநிலங்களில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் அனைத்து சேவைகளும் ஹிந்தி மொழியிலேயே இருக்க வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் கண்டிப்புடன் கூறப்பட்டுள்ளது.
பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாவிட்டால் வீடுகளை காலி செய்து விடுவேன் என்று ராஜஸ்தான் எம்எல்ஏ மிரட்டல் விடுத்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏ பவானி சிங் ரஜாவத் அண்மையில் ராஜஸ்தானில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலின் போது கோடா தொகுதியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்காக பவானி சிங் ரஜாவத் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடாவிட்டால் நீங்கள் புறம்போக்கு நிலங்களில் கட்டியுள்ள வீடுகளை காலி செய்ய வைத்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். எம்எல்ஏவின் பேச்சை மொபைல் போனில் படம் பிடித்த யாரோ ஒருவர் சமூக வலைதளங்களில் அப்லோடு செய்துவிட மிரட்டல் விவகாரம் ராஜஸ்தானில் பெரும் அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இந்த கோட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த இன்னொரு பாரதிய ஜனதா எம்எல்ஏ பிரகலாத் குஞ்சால் 2 தினங்களுக்கு முன் மாவட்ட மருத்துவ அலுவலரை வாய்க்கு வந்தபடி அசிங்கமாக திட்டும் ஆடியோ உரையாடல் டிவிக்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா தொண்டரின் உறவுக்கார நர்ஸ் இடமாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக குஞ்சால் ஆவேசமடைந்திருப்பது தெரிய வந்ததும் அவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் மிரட்டல் சம்பவங்கள் ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா மட்டுமின்றி கட்சி தலைமைக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரில் இளம்பெண் கற்பழித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள பென்சில் கம்பெனி ஒன்றில் அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளம்பெண் வேலை பார்த்து வந்தார். நவம்பர் 26ஆம் தேதி வேலைக்கு சென்ற இளம்பெண் வீடு திரும்பாததால் அவரது தந்தை முகமது ரம்சான் பட் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி இளம்பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததாக ஜஹூர் என்ற டிப்பர் லாரி டிரைவரை கைது செய்தனர். ஆனால் இளம்பெண்ணின் சாவு குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டுமென கம்பெனி முன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். हमारे पास कोई इस तरह की लीड नहीं थी कि कौन इसको ले गया है, सिवाय इसके एक टिप्पर वाला है और वो जो बंदा है वो लड़की को बाय नेम जानता है. तो आफ्टर दैट हमारे जो SHOs हैं इनको इंस्ट्रक्ट किया गया कि टिप्पर वाले जितने भी हैं हमारे एरिया के उनकी क्वेश्चनिंग शुरू की गई. ड्यूरिंग द कोर्स ऑफ इन्वेस्टिगेशन ये क्वेश्चनिंग करते हुए हम जीरो इन करते हुए एक जहूर नाम का बंदा है टिप्पर ड्राइवर, उस तक पहुँचे जिसमें हमें शक था कि शायद इसी ने ये किया होगा. तो जहूर से जब हमने उसको लाया, उससे सस्टेन्ड क्वेश्चनिंग की गई, तो उसी क्वेश्चनिंग में उसने फिर ये रिवील किया कि ये लड़की जो है शी इज़ नो मोर एंड ही हैज़ एक्चुअली किडनैप्ड हर एंड टेकन हर. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் மாவட்டத்தில் 18 வயது தலித் பெண் பலாமரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தாள். கரும்பு தோட்டத்தில் காய்ந்த இலைகளை பொறுக்கச் சென்ற இளம்பெண் கற்பழித்துக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அவளது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். पंचायतनामा भर कर भेजा गया, पोस्टमार्टम की कार्रवाई कराई जा रही है और इसकी जांच की जा रही है. जो भी तथ्य सामने आए उसके आधार पर कार्रवाई की जाएगी. सर ये उसमें लग रहा है कि वो इस चीज को छुपाना चाह रहे हैं, कुछ इस तरह का ऑनर किलिंग का मामला तो नहीं है? नहीं, अभी तक तो कोई ऐसी बात सामने नहीं आई है और सभी बिंदुओं पे जांच की जाएगी. जो भी बिंदु सामने आएंगे सभी बिंदुओं पे जांच की जाएगी और जो तथ्य सामने आएंगे, जो भी जांच के दौरान जो भी चीज सामने आएगी उस पर कार्रवाई की जाएगी. உத்தரப்பிரதேசத்தில் தலித் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்த பாடில்லை என்பதையே இச்சம்பவம் காட்டியுள்ளது. திமுக மதச்சார்பற்ற மதவாதத்தை நொறுக்கித் தள்ளும் கொள்கையை குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று அக்கட்சி தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் சனிக்கிழமை அன்று இரவு கிறிஸ்துமஸ் விழா சென்னையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு கேக் வெட்டினார். தொடர்ந்து பேசிய கருணாநிதி, திமுக மதச்சார்பற்ற மதவாதத்தை நொறுக்கித் தள்ளும் கொள்கையை குறிக்கோளாக கொண்டுள்ளது என்றார். எங்களுடைய கருத்தெல்லாம் ஒத்த சமுதாயம், மனித சமுதாயமாக, மனிதரே சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதுதான். அதில் கிஞ்சித்தேனும் பிசுறு ஏற்படுவதால் அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த வேண்டிய எழுச்சியை நாங்கள் ஏற்படுத்த தவறிவிட்டோம் இதுதான் பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆர்வத்தை மேலும் மேலும் வளர்த்து ஏழை எளிய மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களுக்கு, மாடுபடு சேர்ந்த மக்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு பெருந்துறையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற
அந்த தன்மையான ஆசையோடுதான் இந்த இயக்கத்தை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். விழாவில் கருணாநிதியை சந்தித்து நன்றி தெரிவித்த தூக்கு தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 5 மீனவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பொற்கிழி வழங்கப்பட்டது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,548 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,105 ரூபாயாக இருந்தது. அச்சன் கோவில் கிணற்று தீர்த்தத்தை அருந்தி சந்தனத்தை பூசிக்கொண்டால் விஷப்பூச்சிகளின் விஷமுறிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் உள்ளது. கேரள மாநிலம் அச்சன் கோவில் சபரிமலை ஐயப்பனின் படைவீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோவில் பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்டது. இங்குள்ள சாஸ்தாவின் சிலை மிக பழமை வாய்ந்தது. இங்கே ஐயப்பன் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாளும் ஏந்தி காட்சியளிக்கிறார். இருபுறமும் பூர்ணா, புஷ்கல எனும் 2 தேவியர் மலர் தூவுவது போன்று காட்சி தருகின்றனர். இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர். இவரை வழிபட திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் தர்மசாஸ்தா கோவில் முன் உள்ள கிணற்று தீர்த்தம் விஷமுறிவாக கருதி பக்தர்கள் அருந்தி செல்கின்றனர். இதுதான் சாமியோட தீர்த்த கிணறு. இந்த கிணற்றிலே உள்ள தண்ணி தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு, பூஜைக்கு, நிவேத்தியத்துக்கு எல்லாம் உள்ள உபயோகமாக எடுக்கிறது. அதுவும் போக இந்த பாம்பு கடி ஏற்று விஷக்கடி ஏற்று வர ஆளுகளுக்கு இந்த கிணற்றிலே உள்ள தண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கையில் இருக்க பிரசாதமும் சேர்த்து கொடுத்து அவங்க சுகமா போகுது. அப்படி ரொம்ப முக்கியமான அதிசயமான ஒரு கிணறு தான் இது. ஆண்டுதோறும் மார்கழியில் இங்கு நடக்கும் மகோத்சவ விழாவிற்காக கேரளம் மற்றும் தமிழகத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.